இது ஃபுல் பாடி மசாஜ் சேருங்க. ஓகே. எங்களோட ஓன் பிராண்டில் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோங்க. சூப்பர் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம பட்டன் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க. ஓகே. இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குங்க. 3 விதமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இதில் வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் உள்ள ஆள் வந்து அழகாக உட்காரலாங்க. அதாவது ஒரு 6 அடி ஆள் வந்து அழகாக உட்காந்து மசாஜ் பண்ணிக்கலாங்க. ரெடி வரும். ஆமாம், உட்காருங்க நீங்கள். ஓகே. இது கைகளை உள்ள விட்டுருக்குங்க. இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குங்க. ஓகே. நம்ம இதுலேயே ஆன் பண்ணிக்கலாங்க. வாய்ஸ் கமாண்ட் வந்து என்னென்ன ஆப்ஷன் தரதுங்கிறது இதுலேயே இருக்குங்க. வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் வந்து ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த ஷோல்டரோட பொசிஷனுங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ சூப்பர் சார். இப்போ மசாஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே. இந்த டிஃபால்ட் மோடு வந்து பிரசிடென்ட் ஹெல்த் மோடுங்க. இதில் நிறைய ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இந்த குவீன் ஸ்லிம்மிங்கு, வேறு சைனீஸ் மசாஜ், தாய் மசாஜுங்க, நெக் அண்ட் ஷோல்டருக்கு ஒரு மசாஜுங்க, ஓகே, நல்ல தூங்கக்கு ஒரு மசாஜுங்க, தாய் மசாஜுங்க. ஓகே. நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஆப்ஷன்ஸுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து டிஃபால்ட் டைமுங்க. அதில் எங்கெங்கே மசாஜ் பண்ணணும், எப்படி மசாஜ் பண்ணணுங்கிறதுல அதில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜ் பண்ணி தருங்க. முதுகுலேருந்து மேலேருந்து அப்படியே கீழே குத்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தட்டி விட்டுங்க, நீவி விட்டு பஞ்ச் பண்ணிங்க, நிறைய விதமாக அதை மசாஜ் பண்ணி தரும். அப்போ முதுகெல்லாம் பயங்கரமாக மசாஜ் பண்ணுது. அதாவது இது வந்து 120 வாட்ஸுங்க. ஓகே. ஒரு 120 வாட்ஸும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 நிமிஷம் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணால் தான் ஒரு யூனிட் வந்து கரண்ட் செலவாகுங்க. ஓ சூப்பர் சார். 500 நிமிஷத்துக்கே வந்து ஒரு யூனிட் தான் கரண்ட் செலவுங்க. 500 நிமிஷத்துக்கு ஒரு யூனிட் தான். ஒரு மசாஜ்க்கு 20 நிமிஷம்னு போட்டால் நம்ம ஒரு 25 மசாஜ் நம்ம பண்ணால் தான் ஒரு யூனிட் கரண்ட் செலவாகுங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு மசாஜ்க்கு வந்து 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலியெல்லாம் 240 ரூபாயிலேருந்து ஒரு 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம செலவே வந்து கம்மி தான். கரண்ட் 25 மசாஜ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு 6000 ரூபா நம்ம வருமானம் எடுக்கலாங்க. நம்மளோட செலவு வந்து ஒரே ஒரு யூனிட் தான் கரண்ட். ஒரே ஒரு யூனிட் தான். ஆமாம். உங்களுக்கு இனிஷியல் அது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே அது ப்ராஃபிட் தான். நீங்கள் ஒரு வீட்டில் வந்து இருக்கீங்க, ஒரு ஸ்பா போய் மசாஜ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஃபுல் பாடி மசாஜுக்கு ஒரு 1000 ரூபாலேருந்து 5000 10,000 வரைக்கும் செலவாகுங்க. ஆமாம் ஆமாம். இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் முடிச்சு வரோம், வேலை முடிச்சு வரோங்க. ஓகே. நம்ம வீட்லேயே நம்ம அழகாக மசாஜ் பண்ணிக்கலாம். வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க. ஒரு மிஷின் இருந்தால் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் டேக்ஸ் வருதுங்க. ஓகே. ஷிப்பிங் ஃப்ரீங்க. 5 இயர்ஸ்க்கு வாரண்டி தரோம். ஓகே. இப்போ டேரெக்டாக வந்து எங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. சில பேர் வந்து வெண்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, சில இம்போர்ட்டர்ஸ் இந்த பழைய ஸ்டாக்குகள் எல்லாம் கூட வாங்கி வித்துருவாங்க. ஆனால் அவங்களால அந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து லாங் டேர்முக்கு தர முடியாது. எங்கிட்ட வந்து அந்த இஷ்யூ இல்லை. ஃபேக்ட்ரியிலேருந்து எங்களுக்கு டைரக்ட் வரதுனால ஓகே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் வேணுன்னா கூட நம்ம வந்து சப்ளை பண்ண முடியுங்க. ஓ சூப்பர் சார். ஸோ இதான் முக்கியம். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஸ்பேர்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவுமே இவங்க பண்ணித்தரேன்றாங்க. இதில் 60 மிஷின் வேணாலும் 60 மிஷின் ரெடியாக இருக்குங்க, ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க. ஓகே. 2 கலர்ஸ் வருதுங்க. ப்ளூ ஒன்று, கிரே ஒன்று இருக்குங்க. ஓகே ஓகே சார். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ ஒரே டைமில் அடி பாதத்துலேருந்து கழுத்து வரை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் பண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் மசாஜ் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் பண்ணுறாங்கன்னா காலில் பண்ணுவாங்க, அடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பண்ணுவாங்க. இது அட் அ டைமில் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் பாடி மசாஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிக்குங்க. சூப்பர் சார். உங்கள் நெக் அண்ட் ஷோல்டருக்குங்க, பேக்கு, வேஸ்ட்டுக்கு, ஓகே, எங்கே வேணுமோ அங்கே பண்ணிக்கலாங்க. இது ஹீட் ஆப்ஷன். நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கு தனித்தனியாக வச்சுக்கலாம், மொத்தமாக வச்சுக்கலாம். ஆமாங்க. இப்போ வாய்ஸ் கமெண்ட் பார்க்கலாங்க. இந்த வாய்ஸ் இருக்குது. ஹலோ நானா அல்லது ஹலோ பிரிட்டின்னு அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஹலோ நானா. I'm coming. ஓகே. மோட் ஸ்விட்ச். ஹலோ நானா. Hello. மோட் ஸ்விட்ச். Okay. Mode has been switched. மோட் ஸ்விட்ச். Okay. Mode has been switched. மோட் ஸ்விட்ச். Okay. Mode has been switched. அடுத்தடுத்த மசாஜ் போயிட்டு இருக்குங்க. ஓகே. நம்ம தாய் மசாஜ் பார்க்கலாங்களா? சரி, இப்போ நம்ம கை வந்து லாக் ஆயிருக்கு, இப்போ பட்டன் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால வந்து வாய்ஸ் கமெண்ட்லயே நம்ம வந்து சேஞ்ச். நம்ம தாய் மசாஜ் போட்டுருக்குங்க. ஓகே. இது ஒரு டைப்பா இருக்குங்க. சைனீஸ் மசாஜ் வந்து தட்டி விட்டு மசாஜ் பண்ணுங்க. சூப்பர் சார். வீட்ல வைஃப் கூட எங்கெல்லாம் மசாஜ் பண்ண சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏங்க அவங்க இது சொன்னா கேக்குது. கிச்சன்ல வேலை பார்ப்பாங்களா, மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா, குழந்தைகளை பார்க்கணும், படிக்க வைக்கணும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. அது உண்மைதான். ஆமாங்க.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலி போகுங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகுங்க. சிலருக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாமல் பாடியில் ஆக்டிவிட்டி இப்போ இல்லாமல் இருக்கிற காலத்துல எல்லாம் வேலை முடிஞ்சா வீடு அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அந்த டைமே இல்லாம இருக்காங்க. இது எல்லா அவங்களாம் மசிலுக்கு வந்து வந்து இதுல ஒரு ஆக்டிவேஷன் தருங்க. தரும். ஃபுல் பாடியை வந்து நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நல்லா தூக்கம் கிடைக்குங்க, வலி போகும், ஓகே அன்னன்னைக்கு உண்டான சோர்வு அன்னன்னைக்கு போய்க்குங்க, மைண்டு ஃப்ரீ ஆகிக்குங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. ஓகே ஏன்னா இது எங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கன்னா அந்த கரெக்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டில் மசாஜ் பண்ணுங்க. அப்போ அன்னன்னைக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் வந்து அன்னன்னைக்கு போய்க்குங்க. சூப்பர் சார். ஏன்னா அப்படியே தலைகீழ கவுத்துட்டு இருக்கேன். இது வந்து தாய் மசாஜுங்க. ஓகே நீங்கள் தாய்லாண்ட்லாம் போக வேண்டாம், வீட்டில் ஒரு மிஷின் இருந்தாலே போதுங்க. நீங்க தாய்லாண்ட்லாம் போன இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம். இப்போ சைனீஸ் மசாஜ் பார்க்கலாங்க, இப்போ நான் இது தட்டி விட்டு தாய்லாந்து மசாஜ் பண்ணுங்க. நீங்க உலகத்துல இப்போ என்ன தாய்லாந்து இப்போ சைனா எல்லாமே இருக்கு போயிட்டீங்க, போல. இப்போ சைனா போயாச்சுங்க, தாய்லாந்து சைனா போயாச்சு. தாய்லாந்துல இருந்து சைனா, உட்காந்த இடத்துலயே சைனா வந்தாச்சு. அந்த ஒவ்வொரு மசாஜுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நிறைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறதுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. டெய்லி ஒரு 1000 வந்து ஒரு 5000 10,000 வரைக்கும் கூட வருமானம் பார்க்கலாம். ஓகே, ஒரே மாசத்துலயே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துலாம். ஆமாம் ஆமாம்.